நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் ரெசிப்பிங்க. ஒரு ஒரு 10 to 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுக்கு நமக்கு பீர்க்கங்காவும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதுங்க. டக்குன்னு இந்த ரெசிப்பியை பண்ணிடலாங்க. பீர்க்கங்காய் மட்டும் இல்லைங்க, கத்திரிக்காய் அந்த மாதிரி கூட அதை வச்சு பண்ணலாங்க. இது ஒரு கடையல் ரெசிப்பின்னு கூட சொல்லலாம், இல்லை சட்னி ரெசிப்பின்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலைங்க, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் தான் அதுக்கு காரம். நம்ம இதுக்கு மிளகாத்தூள்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு 10 to 15 சின்ன வெங்காயங்க, ஒரு 10 பல்லு பூண்டு, 3 தக்காளி, ஒரு பீர்க்கங்காங்க. இதுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, தண்ணி ஊற்ற வேண்டாங்க, தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்கங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா இந்த தக்காளி அந்த ஜூஸ் அந்த இதுலேயே இந்த இது எல்லாமே நல்லா பாயில் ஆயிருங்க, வெந்துடும். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருங்கன்னு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இது மசியணுங்க நல்லா. பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு. எனக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க, நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு இதை நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்ம இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான். நான் மத்து இல்லைங்க என்கிட்ட, அதனால் நான் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் ரெண்டு வாட்டி இது பண்ணிட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க பல்ஸ் மோடில். நல்லா சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.